ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஏஷியன் டாக்ஸ். இன்னைக்கு ஈசர் ஆசையில் ரோகிணி வசமாக மாட்டிக்கிட்டாங்க. விஜய் பயங்கரமாக கத்துறாங்க. இந்த பிளான் தான் ஃப்ளாப் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஃபியூச்சரில் மனோஜ் எப்படியாவது தனியாக கூட்டிகிட்டு போகணும்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் வேறு போட்டுட்ருக்காங்க ரோகிணி. சரி வாங்குங்க, இன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு பார்த்துடலாம். ரோகிணிக்கு ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகி நடந்துட்டுருக்கு. அந்த கேப்பில் விஜய் வந்து ஏன் உங்கள் அப்பா இன்னும் வரலன்னு கேட்குறாங்க. அதுக்கு ரோகிணி சொன்னாங்க, நான் கால் பண்ணேன்ட்டே கால் போகலைன்னு. விஜயாவுக்கு பயங்கர கோவம் வந்துருச்சு. இதே எத்தனை டைம் தான் நீ சொல்லுவேன்? நான் எல்லார்ட்டையும் உங்கள் அப்பா வராருன்னு சொல்லி வச்சுருக்கேன். இப்போ நான் என்ன பதில் சொல்கிறது? வரமாட்டாருன்னா வரமாட்டாருன்னு சொல்லியிருக்க வேண்டியது தானே, ஏன் இப்படி என்னை ஏமாத்துறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. உடனே ரோகிணி வந்து, இல்லை ஆண்டி, ஏன் அப்பா வரலன்னு எனக்கு தெரியவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் மட்டும் வராமல் போகட்டும், அப்புறம் இருக்கு உனக்கு அப்படின்னு சொல்லி விஜய் ரொம்ப மிரட்டிட்டு போகிறாங்க. இதுக்கு நடுவில் முத்துவை காணோன்னு மீனாவும் அண்ணாமலையும் தேடுறாங்க. அங்கே போய் பார்த்தா முத்துவை கூட்டிகிட்டு போனவர் ஃபுல் போதையில் இருக்காரு. அவர் பாட்டு நல்லா குடிச்சிட்டு இருக்காரு. ஆனால் முத்து மட்டும் குடிக்கவே இல்லை. அந்த செட் பண்ணால முத்துவை பார்த்து, ஏன் பண்ணி இன்னும் குடிக்காமல் இருக்கேன் அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு முத்து சொல்கிறாரு, என்னால் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, என் பொண்டாட்டிக்கும் எங்கள் அப்பாவுக்கும் நான் வாங்க கொடுத்துருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இது எல்லாத்தையும் மீனா கேட்டுடுறாங்க. மீனாவுக்கும் ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது முத்து இப்படி பிஹேவ் பண்ணுறது. அப்புறம் மீனா வந்து முத்து கூப்பிட்றாங்க. முத்து உடனே ஷாக் ஆகிட்டார். என்ன மீனா இங்கே வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. உங்களை தான் தேடிட்டு இருந்தேன், வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அங்கே போய் பார்த்தா அண்ணாமலை, எங்கடா போன முத்து அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. இல்லைப்பா, வெளில பேசிகிட்டு இருந்தேன் அப்படின்னு முத்து சொல்லிடுறாரு. எங்கப்பா மலேசியாப்பா வந்துட்டாரா அப்படின்னு சொல்லி முத்து கேட்குறாரு. அதுக்கு அண்ணாமலை சொல்கிறாரு, இல்லைப்பா வெயிட் பண்ணி பார்த்தோம், ஆனால் வர மாதிரி தெரில, அதனால் ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. நான் அப்போவே நினச்சப்பா, அந்த பார்லர் பொண்ணு சும்மா ரீல் விடுதுப்பா, எனக்கு அப்போவே டவுட் தான்ப்பா அப்படின்னு முத்து சொல்கிறாரு. அதுக்கு அண்ணாமலை சொல்கிறாரு, அப்பெல்லாம் பேசக்கூடாதா, எதுவும் தெரியாமல் பேசாத, வா போகலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிடுறாரு. திரும்பவும் விஜயா ரோஹிணி திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இதை வந்து அண்ணாமலை பார்த்துடுறாரு. அவர் போய் என்ன பண்ணாருன்னா, ஏன் விஜய் அப்படி கத்திட்டு இருக்க, பாவம் அந்த பொண்ணே உங்கள் அப்பா வரலன்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கு, வா போகலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிடுறாரு. ரோஹிணி பயங்கரமாக டென்ஷனாக அவங்க ஃப்ரெண்டோட கேட்குறாங்க, ஏன் இன்னும் எந்த பிரச்சனையும் நடக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. இரு நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கீழே போய் பார்க்குறாங்க. அப்போ தான் தெரியுது அவர் ஃபுல் போதையில் இருக்காருன்னு. அங்கே போய் பயங்கரமாக கத்திட்டு திரும்பி வந்துடுறாங்க. ரோஹிணிகிட்ட வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு எல்லாத்தையும் சொல்கிறாங்களா, அவங்க இன்னொரு பிளான் போட ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் இது அப்படியே வந்து கண்டினியூ பண்ண முடியாது, கண்டிப்பாக எனக்கு தான் பிரச்சனை வரும், எப்படியாவது மனோஜை வந்து என் வழிக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்ல, கூட இருக்க ஃப்ரெண்டு வித்யா வந்து, ஆமாம் அதான் பெஸ்ட்டு, பேசாமல் தனி கொடுத்து போகிறது தான் பெஸ்ட்டு அப்படின்ற மாதிரி அவங்க இன்னொரு பிளான் போட ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன தான் நடக்குதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.